நாங்களும் தோல்வியானவர்கள். තමන්ගේ දරුව මේ ව්‍යසනයෙන් බේරගන්න බැරි වුණා නම් දෙමව්පියන්ට වගකීමක් තිබෙනවා. தமது பிள்ளையை அதிலிருந்து மீட்டெடுக்க இயலாமற் போனால் பெற்றோருக்கும் அதில் තමන්ගේ වසමෙන් මේ ව්‍යසනයෙන් බේරගන්න බැරි වුණා නම් පොලිසියට වගකීමක් තියෙනවා. அதில் மீட்டெடுக்க இயலாமற் போனால் அந்த போலீசாருக்கும் அதில் பொறுப்பு இருக்கு. රට මේ ව්‍යසනයෙන් බේරගන්න බැරි නම් අපිට වගකීමක් තියෙනවා. நாட்டை இதிலிருந்து மீட்டெடுக்க இயலாவிட்டால் எமக்கும் அதில் பொறுப்பு ඒ இருக்கு. නිසාම වගකීම් පෑරීමේ හේතුව තමයි මේ දරුවන් මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙන්නේ. ஆகவே அந்த பொறுப்பிற்கு நாங்கள் பொறுப்பு கூறாத குறையினால் தான் பிள்ளைகள் இதற்கு இரையாக இருக்கின்றார்கள். ඔහු ඉපදෙනකොට කුඩුකාරයෙක් නෙවෙයි. அவர்கள் பிறக்கும் போது ஒரு போதை வஸ்துக்கு அடிமையானவர் அல்ல. ඔහු ඉපදෙනකොට අපරාධකාරයෙක් නෙවෙයි. அவர் பிறக்கும் போது ஒரு அபராதத்தை செயற்படுத்துவர் அல்ல. இந்த රටක් හැටියට අපි අසමත් වී තිබෙනවට ආරක්ෂාව දෙන්න. ஆகவே ஒரு நாடு என்ற அடிப்படையில் எமக்கு அவருக்கு பாதுகாப்பு வழங்க எங்களுக்கு முடியுமாக இருக்கு. රටක් හැටියට අසමත් වී තිබෙනවා ඔහු රැකවරණය දෙන්න. ஆனால் ஒரு நாடு என்ற அடிப்படையிலே அவருக்கு மீட்டெடுக்க நாங்கள் தோல்வி ඒ கண்டிருக்கிறோம். නිසා තමයි මේ ලක්ෂ ගණනක් තරුණ මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙන්නේ. ஆகவே லட்சக்கணக்கான இளம் யுவதிகள் இதற்கு இரையாக මෑතක இருக்கிறார்கள். සොයාගත් වාර්තාන පාසල් දරුවෝ මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. கண்டெடுக்கப்பட்ட தகவலின்படி பாடசாலை மாணவ மாணவிகளும் இதில் இரையாக இருக்கிறார்கள். විශ්වවිද්‍යාලවල දරුවෝ මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. பல்கலைக்கழகங்களில் மாணவ மாணவிகள் இதுக்கு இரையாக රාජ්‍ය සේවය වැදගත් ආයතන මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. அரசு துறையில் சில நிறுவனங்களில் பணிபுரியும் நபர்கள் இதுக்கு இரையாக இருக்கின்றார்கள். ඉතින් සෑම අස්සක් මුලක් නෑරම මේ ව්‍යසනයේ ගොදුරු බවට පත් වෙමින් තිබෙනවා. எல்லா மூளை முடுக்கு எங்கும் இந்த அச்சுறுத்தல் பரவி இருக்கின்றது. හැබැයි මේ ගොදුරු බවට පත් වුණාගේ කෙනාගේ විතරක් නෙවෙයි වගකීම. ஆகவே அதற்கு இரையாகிய நபர்களில் மட்டுமல்ல பொறுப்பு, ඔහුගේ විතරක් නෙවෙයි වැරද්ද. அவர் அந்த நபரின் மட்டுமல்ல தவறு. වගකිය යුතු අප ඒ වගකීම අත්හැරීමේ වැරද්ද. பொறுப்பு வாய்ந்தவர்கள் பொறுப்பு கூறாததும் இதில் ஒரு ඒක தவறு. ඉතිහාසයක් වෙන්න පුළුවන්. அது ஒரு வரலாறாக இருக்கும். කාලයක් මේ ව්‍යසනයේ තිබුණ ඉතා කුඩා නගර කීපයක சில காலங்களிலே இது ஒரு சில கிராமங்களில் நகரங்களிலே தான் இந்த அச்சுறுத்தல் இருந்தது. සංචාර කලාපයත් එක්ක ගැට ගැහුණු කුඩා නගර කීපයක තමයි මේ ව්‍යසනය මීට අවුරුදු 20කට 30කට කලින් තිබුණේ. சுற்றுலாத்துறை மையமாக கொண்ட நகரங்களிலே தான் சில வருடங்களுக்கு முன்பு, சில தசாப்தங்களுக்கு முன்பு இந்த போதை අසෝ வஸ்து ප්‍රධාන அச்சுறுத்தல். නගර කරා මේ ව්‍යසනය පැතුරුණා. இது அனைத்து பாகங்களுக்கும் இன்று பரவி இருக்கின்றது. ගම් නියංගම් කරා මේ ව්‍යසනය පැතුරුණා. ஒவ்வொரு கிராம மட்டத்திலும் மூளை முடுக்கெங்கும் பரவி இருக்கின்றது. මේ ව්‍යසනයත් එක්ක සන්නද්ධ අපරාධ කල්ලි ගොඩනගෙන පටන් ගත්තා. இந்த அச்சுறுத்தலுடன் பல்வேறு ஆயுத பாணிகள் இதில் தொடர்பு ඔවුන් இருக்கிறார்கள். විශාල ධනයක් එක්රැස් කරගන්න පටන් ගත්තා. அவர்கள் பெரிய அளவு பணத்தை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். අවියායුධ එක්රැස් කරගන්න සමත්කම තිබෙනවා. ஆயுதங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். හමුදාවේ තිබුණ ආයුධ උංගවට ගිහින් තිබෙනවා. ராணுவத்தில் இருக்கும் ஆயுதங்கள் அவர்களுடைய கையில் இருக்கின்றது. නිසා කුඩු ව්‍යාපාරය උන් සතු තිබෙනවා. ஆகவே அந்த போதை வஸ்து විශාල வியாபாரம் මූල්‍ය බලයක් උන් සතු තිබෙනවා. கையில இருக்கின்ற அதிகாரங்கள் இருக்கு, අවියායුධ උන් සතු තිබෙනවා. ஆயுதங்கள் இருக்கின்றது. තමන්ගේ ජීවිතය පිළිබඳ කිසි හැඟීමක් නැති තරුණයෝ මරා වෙඩි තියාගන්න ඔවුන් මහ දවාලේ පාරට බහින තත්ත්වයක් ඇති වී තිබෙනවා. வாழ்க்கை தொடர்பான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இளைஞர்கள் தற்கொலை செய்யும் நிலைக்கு இன்று මේ தள்ளப்பட்டிருக்கிறார்கள். එකරේ වර්ධන වූවක් නොවේ. இது ஒரு இரவில் அபிவிருத்தி அடைந்தது அல்ல. දශක දෙක තුනක් ක්‍රමානුකූලව சில தசாப்தங்களாக இது படிப்படியாக පාලනාධිකාරී නිදාගෙන හිටියා. அதிகாரிகள் நித்திரை தூங்கியிருந்தார்கள். සමහර අය උන් එක්ක එකතු වෙලා හිටියා. சிலர் அவர்களுடன் சேர்ந்திருந்தார்கள். ඒ ඔක්කොගේම ප්‍රතිඵලයක් කරනවා මේක ව්‍යසනයේ බවට පත් වී තිබෙනවා. இந்த அனைத்து விடயங்களிலும் பெருபேராக இது இன்றைக்கு பெரிய ஒரு අන්නේ அச்சுறுத்தல். අත්හැරීමේ ගොදුරු තමයි ඒ දරුවෝ. அந்த பொறுப்பை சரியாக ஆற்றாததன் விளைவுதான் அந்த பிள்ளைகள். ඒ නිසා අපි කොච්චර රටලීම් කරලා ஆகவே நாங்கள் எவ்வளவு சுற்றி வளைத்தாலும் ඒ දරුවන් විතරක් අත්තට උඩ ගත්තට පළක් නැහැ. அந்த பிள்ளைகளை மட்டும் கைது செய்ததால் මේක උඩසිට பலனில்லை. බින්දින්න පටන් ගන්න ඕන. இதை முற்று முழுதாக அகற்றுவதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். මේ ජාවාරමේ උඩම ඉන්න කණ්ඩායම අත්තට උඩ ගන්න ඕන. இந்த வியாபாரத்திலே மேல் மட்டத்தில் இருப்பவர்களை நாங்கள் ප්‍රධාන கைது බෙදාරීම් ජාලය අඩපණ කරන්න ඕන. பிரதான விநியோகிப்பு இதை நாங்கள் தோற்கடிக்க, ගම්මාන මට්ටමේ තියෙන බෙදාරීම් ජාලය අඩපණ කරන්න ඕන. கிராம மட்டத்துக்கு விநியோகிப்பதை நாங்கள் தடை செய்ய வேண்டும். ඒකට අපේ රාජ්‍යාන්තරණ අපි මුහුණ දෙන්න ලෑස්ති. அதற்கு அரசு துறையில் இருக்கும் நாங்கள் முகம் கொடுக்க தயார். හැබැයි අර දරුවා ஆனால் அந்த பிள்ளை අපි බේර ගන්න ඕන. நாங்கள் අපි மீட்டெடுப்போம். බන්ධනාගාර වලට ගියපුවාම நாங்கள் சிறைச்சாலைகளுக்கு போகும்போது අවුරුදු 18 20 25 නාගර තරුණ තරුණියන් මේ ගොදුරු බවට පත්වලා බන්ධනාගාරගත වෙලා ඉන්නවා. 18 வயது 20 வயது 25 வயது நகர்ப்புறங்களிலே வாழும் ඔවුන්ට ඕන ජීවිතයක් අපි ලබා දෙන්න ඕන. அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெற்று නිසා අපේ තියෙන මද්ද්‍රව්‍ය තුරන් කිරීම විතරක් නෙවෙයි. ஆகவே எமக்கு இருப்பது இந்த போதை வஸ்தை துடைப்பெறுவது மட்டுமல்ல, ඒ මද්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වුණු දරුවන්ට අනාගතය අපි හදන්න ඕන. அந்த போதை வஸ்துக்கு அடிமையான பிள்ளைகளுக்கு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக் ඒ கொடுப்போம். නිසා පුනරුත්ථාපන මධ්‍යස්ථාන ගණනාවක් අපි රට පුරා ඇති කරනවා. ஆகவே புனர்வாழ்வளிக்கும் நிலையங்கள் பலவற்றை நாங்கள் அமைக்கின்றோம். ඔබගේ දරුවට එන්න බාර දෙන්න.
உங்களது பிள்ளை அதற்கு அந்த இடங்களிலே ஒப்படையுங்கள். මද්‍රව්‍යට අධ්‍යයන දරුවෝ බාර දෙන්න. போதை வஸ்துக்கு அடிமையான பிள்ளை ஒப்படையுங்கள். නැමත අපි ඔබට மீண்டும் நாங்கள் உங்களுக்கு ඔබ අපේක්ෂා කරපු දරුවා ලබා දෙන්නම්. நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த பிள்ளையை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். උන්ට වෘත්තීය රැකියාවක් පුහුණු කරන්නම්. தொழில் பயிற்சியை வழங்குவோம். ගමට ගෙදරට රටට වැඩදායක පුද්ගලයෙක් බවට පරිවර්තනය කරන්නම්. கிராமத்திற்கு பகுதிக்கு வீட்டுக்கு ஒரு பிரயோசனமான ඒ பிள்ளையை සඳහා நாங்கள் විශාල පුනරුත්ථාපන මධ්‍යස්ථාන ගණනාවක් අපි ඇති කරන්න සැලසුම් කළා உருவாக்குகிறோம். තියෙනවා. ஆகவே நாங்கள் பல்வேறு புனர்வாழ்வு நிலையங்களை அமைக்க ඒවට எதிர்பார்க்கிறோம். ඉතා වැදගත් පුහුණුව සහිත කණ්ඩායමක් පත් කරනවා. அதற்கு பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்களை நாங்கள் මේ நியமிப்போம். ව්‍යසනට පත්වුණු දරුවන් බේර ගන්න ඕන. அந்த அடிமையான பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். ඔවුන්ට හොඳ අනාගතයක් අපි හදන්න ඕන. அவர்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை ඒ நாங்கள் නිසා මම ඔබගෙන් ඉල්ලා සිටින්නේ ஆகவே நாங்கள் உங்களிடம் கேட்டு நிற்பது මේ ව්‍යසන ඔබගේ දරුවා ගිල ගන්න තෙක් ඔබ බලන් ඉන්නවද? இந்த அச்சுறுத்தலுக்கு உங்களது பிள்ளை இரையாகும் வரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ඔබගේ දොර ගාවට මේ ව්‍යසන ඇවිල්ලා තිබෙන්නේ. உங்கள் கதவு வரையும் இந்த அச்சுறுத்தல் வந்திருக்கின்றது. දොර වහගෙන හිටියට වැඩක් නැහැ. ஆகவே கதவை மூடிக்கொண்டிருப்பதால் මේ දොර කඩාගෙන ඔබගේ නිවසට ඇතුල් වෙනවා. இந்த கதவை உடைத்துக் கொண்டு உங்கள் வீட்டு உள்ளுக்கு வரும் இந்த போதை අම්මා வஸ்து. තාත්තා මොනතර රැකවරණ දුන්නත් වැඩක් නැහැ. பெற்றோர்கள் எவ்வளவு பாதுகாப்பு அளித்தாலும் பிரயோசனம். සමාජයේ මේ ව්‍යසනේ තියෙනවා නම් சமூகத்திலே இந்த அச்சுறுத்தல் இருக்குமானால் අම්මා තාත්තා කොතර උසස් රැකියාවක යෙදුනත් වැඩක් නැහැ. பெற்றோர்கள் எவ்வளவு உயர் பதவியிலே இருந்தாலும் பிரயோசனம். දරුවා යන සමාජ අනාරක්ෂිත නම් பிள்ளைகள் இந்த அச்சுறுத்தல் அடிமைகளாக இருந்தால் ඒ නිසා මොකද්ද කරන්න ඕනකම තිබෙන්නේ? ஆகவே இதை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் என்ன මේ செய்யணும்? සමාජයේ මේ ව්‍යසනේ පරාද කළ යුතුයි. சமூகத்திலே இதை நாங்கள் தோற்கடிக்கணும். මම ඔබට ආරාධනා කරනවා நான் உங்களை அழைக்கின்றேன். දේශපාලන අධිකාරියට අපි මුළුමනින්ම මේකට නායකත්වය දෙනවා. அரசியல் தலைவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இதற்கு முற்றுமுழுதான தலைமைத்துவத்தை வழங்குவோம். කිසිදු බියගැන්මකට எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் කිසිදු තරජනයකට எந்த ஒரு பயமுறுத்தலுக்கும் යටත් වෙන්නේ නැතුව அடிபணியாமல் මේ සන්නද්ධ අපරාධ කල්ලි இந்த பாதாள உலக கோஷ்டிகள், මේ මද්‍රව්‍ය අපරාධ කරුවන් இந்த போதை வஸ்து வியாபாரிகள் අපි අපේ රටෙන් මුලින් උපටා දමන ඔබට මම සාතික කරනවා. මේක කරනවා நாங்கள் මේ எமது වැඩේ. நாட்டில் இருந்து முற்றாகவே அகற்றி விடுவோம் என்ற அந்த உறுதியை நான் இந்த நேரத்திலே வழங்குகிறேன். ඔබට අපිට ඔබගේ සහාය අපිට අවශ්‍යයි. உங்களது ஆதரவு எங்களுக்கு தேவைப்படும். ඇයි ஏன் මේ ව්‍යසනය තමයි අපේ රට මුළුමනින්ම බිඳවට්ටන්න හේතු වී තිබෙනවා. இந்த அச்சுறுத்தல் எமது நாட்டையே முற்றுமுழுதாக கவிழ்த்த முடியுமான ஒரு விடை. අපිට අවශ්‍ය හොඳ රටක්. எங்களுக்கு தேவை ஒரு சிறப்பான நாடு. අපේ සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු ජනයා සහෝදරත්වයෙන් ජීවත් වන රටක් අපිට ඕන. எமது நாட்டிலே சிங்களம், தமிழ், முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றாக வாழும் ஒரு நாடு දශක தேவை. ගණනාවක් අපි අනකොට ගත්තා. பல தசாப்தங்களாக நாங்கள் දශක ගණනාවක් யுத்தம் අපි අතර செய்தோம். සැකයෙන් වෛරයෙන් ක්‍රෝධයෙන් ජීවත් වුණා. பல தசாப்தங்களாக நாங்கள் சந்தேகத்தால் இருந்தோம். මොනවද අපිට ලැබුණේ? என்னது எங்களுக்கு மிஞ்சியது? යුද්ධ තිබුණා. யுத்தம் இருந்தது, ගැටුම් තිබුණා. முருகல் நிலை இருந்தது, උතුර දකුණ දෙමව්පියන්ගේ දරුවා අහිමි වුණා. வடக்கில் தெற்கில் பிள்ளைகள் அழிந்தன. எமது பெற்றோர்கள் මොකද අවසන් ප්‍රතිඵලය? என்னது இறுதியான பெருபேறு? දරුවා අහිමි දෙමව්පියන්, பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்கள், නිවාස අහිමි පවුල්, வீடுகள் இல்லாத குடும்பம், ස්වාමියා අහිමි බිරින්දෑවරුන්, கணவர் இல்லாத மனைவிமார்கள். අවසන් ශේෂපත්‍ර මහ ව්‍යසනයක්. இறுதியிலே மிகவும் கவலைகரமான நிலையை மிஞ்சியது. ඒ නිසා අපිට අවශ්‍යයි ஆகவே எமக்கு தேவை යලි මේ රට කිසිසේත්ම இந்த நாட்டை ஒருபோதும் ජාතිවාදී ගැටුමකට නොයන இனவாத முருகல் நிலைக்கு போகாத ජාතික සමගිය මත தேசிய ஒற்றுமையின் அடிப்படையிலே සහෝදරත්වයෙන් ලෙන්ගතුකමෙන් ගොඩනැගෙන ජාතියක් අපි හදන්න ඕන. சகோதரத்துவமாக நல்லிணக்கமாக ஒன்று சேர்ந்த ஒரு தேசியம் ஒன்று, மக்கள் நாடொன்று நாங்கள் ඒ அமைக்க නිසා வேண்டும். කිසිදු තැනක ஆகவே எந்த ஒரு இடத்திலும் කිසිදු වර්ග ජාතිවාදයකට எந்த ஒரு இனவாதத்திற்கும் යලි மீண்டும் නැගිටීමට ඉඩ දෙන්නේ නැහැ. தலை தூக்க நாங்கள் இடமளிக்க மாட்டோம். මා දන්නවා තැනින් තැන ජාතිවාදී පොඩි ගුලි කැරකෙනවා. ஆனால் ஒரு சில இடங்களிலே இனவாத சம்பவங்கள் நடக்கின்றன. පූජා භූමියක් කේන්ද්‍ර කරගෙන ගැටුම් පවතිනවා. ஒரு புனித ஸ்தலத்தை அடிப்படையாக கொண்ட முருகல் நிலைகள் ஏற்படுகின்றன. පෝයට සිල් ගන්න பௌர்ணமி அன்று அந்த சில்லெடுக்கும் பௌத்த ශ්‍රීමා மத බෝධින් වහන්සේ පහු කරලා යාපනයට එනවා. திரிமா போதி அந்த புனித ஸ்தலத்தை கடந்து யாழ்ப்பாணத்துக்கு එතන வந்திருக்கின்றனர். සීලය නෙවෙයි අපි හාමුදුරුවෝ එතන තියෙන වෛරය. அந்த இடத்தில் கூட பகை, வைராக்கியம் தான் காணப்படுகின்றன. නැත්තම් පන්සල් පූජනීය ස්ථාන විශාල ප්‍රමාණයක් පහු කරලා යාපනයක තැනකට එනවා සිල් ගන්න. සීලය වෙනුවෙන් නෙවෙයි වෛරය වෙනුවෙන්.
ஆகவே சில நேரங்களிலே அந்த தென்பகுதியில் இருக்கும் விகாரைகளை கடந்து சில பௌத்தர்கள் இங்கே வருகின்றார்கள் அந்த வடக்க ஸ்தலங்களை செய்வதற்கு அந்த தழுவல்கள் செய்வதற்கு ඒ වගේම සෑම දිනයකම ගිහිල්ලා සෑම පොයකටම ගිහිල්ලා පන්සල ගාව වට වෙනවා. ஆகவே அனைத்து பௌர்ணமி தினமும் இங்கு இருக்கும் இந்த பன்சலையில் அல்லது விகாரையிலே ஒன்று கூடுகிறார்கள். ඉඩම් වෙනුවෙන් නෙවෙයි ජාතිවාදී වෙනුවෙන්. காணிக்காக அல்லது இனவாத அடிப்படையிலே. මා අපේ බුද්ධියන්ස වලට කිව්වා හොයලා බලන්න කියලා. ඒ හැම පොයටම ඇවිල්ලා එතන කෑ ගහන අය කාගේ හරි ඉඩමක් එතන තියෙනවද කියලා. நான் புலனாய்வுத்துறை சொன்னேன். புலனாய்வுத்துறைக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அங்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் அந்த நபர்களுக்கு யாராவது அந்த இடத்திலே காணி இருக்கா என்று ඒ தேடிப்பார்கள். නිසා බලය අහිමි වෙන ජාතිවාදී කණ්ඩායම් ஆகவே அதிகாரத்தை இல்லாமல் செல்லும் இந்த இனவாத சக்திகள் කුඩා කුඩා තැන්වල යලි ජාතිවාදය උස්වාදන උත්සාහ කරනවා. சின்ன சின்ன இடங்களிலே இனவாத சம்பவங்களை அடிப்படையாக வைத்து ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள். ඒ කිසිදු ජාතිවාදී ප්‍රවණතාවයකට යලි අපේ රටේ හිස උසවන්න අපි ඉඩ දෙන්නේ නැහැ. எந்த ஒரு இனவாத செயலுக்கும் நாங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கு இடம் அளிக்க மாட்டோம் என்று கூற விரும்புகிறேன். අපිට ඕන ජනතාව ගහ ගන්න රටක් නෙවෙයි. எங்களுக்கு தேவை மக்கள் சண்டை பிடிக்கும் முருகல் நிலைப்படுத்தும் நாடு අපිට அல்ல. ඕන සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන රටක්. எங்களுக்கு தேவை எல்லாமே நல்லிணக்கத்தோட ஒற்றுமையாக வாழும் ஒரு நாடு. අපිට ඕන අනේකා කරේ සැකයෙන් බලන තරුණයන් නෙවෙයි. எங்களுக்கு தேவை இன்னொருத்தரை சந்தேகமாக பார்க்கும் ஒரு நாடு. අනේකා කරේ ආදරයෙන් විශ්වාසයෙන් බලන තරුණයන් අපිට අවශ්‍යයි. மற்றவர்களை அன்பாக நம்பிக்கையாக அவதானிக்கும் ஒரு நாடு தேவை. අපි ඒ සඳහා ක්‍රියාමාර්ග රැසක් අරගෙනමින් තිබෙනවා. அதற்காக நாங்கள் எத்தனையோ வேலை திட்டங்கள் எடுத்திருக்கின்றோம். පළමු කොටම හොඳ ආර්ථික හයියක් තියෙන්න ඕන. முதலாவதாக எங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார பலம் இருக்க வேண்டும். ක්‍රීඩාවට සහ ඊට අවස්ථා විශාල ප්‍රමාණයක් අපි නිර්මාණය කරන්න ඕන. அதற்காக விளையாட்டுத்துறையை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். සාහිත්‍ය කලාව සංගීතය චිත්‍රපටයට මේ යාපනයේ අලුත් තත්ත්වයක් අපි හදන්න ඕනකම இதே තිබෙනවා. போன்று இலக்கியம் சினிமாத்துறை நாடகத்துறை போன்ற இந்த இலக்கியத்துறை இந்த யாழ்ப்பாண பகுதியில் நாங்கள் வளர்க்க අනේකා வேண்டும். කරේ වෛරයෙන් බලන මනස අයින් කරන්න ඕන. மற்றவரை பகையோடு பார்க்கும் அந்த மனநிலையை நாங்கள் இல்லாதொழிக்க வேண்டும். තෙතමනිය සහ කම්පනය අනේකා ගැන ආදරය තියෙන සමාජයක් අපි හදන්න ඕන. மற்றவர் தொடர்பாக அன்பு செலுத்தும் ஒரு நபரை நாங்கள் உருவாக்க வேண்டும். අපේ ජනතාව එහෙම තමයි. எங்களுடைய மக்களுக்கு தேவை அதுதான். මා දන්න මෙතන ඉන්න උතුරේ ජනතාව විශාල ප්‍රමාණයක් எனக்கு தெரியும் இங்கிருக்கும் இந்த வடக்கில் வாழும் கணிசமான மக்கள் පළමු වතාවට වෙන්න පුළුවන් මා දකින්නේ. முதலாவது தடவையாக இருக்கலாம் சில நேரம் இன்றைக்கு சந்தித்தது. හැබැයි අපි විශ්වාස කරලා තිබෙනවා. ஆனால் எங்களை நம்பி இருக்கின்றார்கள். අපි ආදරයෙන් වැළඳගෙන තිබෙනවා. நாங்கள் எங்கள் அன்பாக நடந்து கொள்கிறார்கள். මම ඔබට එක සහතිකයක් දෙන්නම්. நான் ஒரு உறுதியை வழங்குகிறேன். ඔබ අප කෙරෙහි තබා තිබෙන විශ්වාසය කිසිසේත්ම බිඳවටන්නේ නැති බව මම ඔබට සහතික කරනවා. நீங்கள் எம் மீது வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையை ஒரு போதும் நாங்கள் அதை இடைநிறுத்த மாட்டோம் என்று தீங்கு விளைவிக்க மாட்டோம் என்று ඔබ கூறுகிறோம். පළමු වතාවට நீங்கள் முதற் தடவையாக ආණ්ඩුවක් කරේ විශ්වාසය තබලා තිබෙනවා. அரசாங்கத்தை நம்பினீர்கள். ඉස්සර උතුර කොහොමද? முன்பு காலத்திலே இந்த வடமாகாணம் எப்படி? හැමදාම ආණ්ඩුවට එරෙහි. இந்த நாளும் அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் මොකද්ද செயல்பட்டது. යාපනයේ තිබුණු මතය? என்ன கருத்து இந்த வடமாகாணத்தில் இருந்தது? දකුණේ තියෙනවා සිංහල ආණ්ඩුවක්, උතුරේ අපිට දෙමළ ආණ්ඩුවක් ඕන කියලා කිව්වා. என் பகுதியிலே ஒரு சிங்கள அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே வடமாகாணத்துக்கு எங்களுக்கு தமிழ் அரசாங்கம் ஒன்று தேவை. දකුණ තිබුණු ආණ්ඩුව උතුර ජනතාවට දැනුනේ නැහැ තමන්ගේ ආණ්ඩුවක් කියලා. என் பகுதியில் இருக்கும் அரசாங்கம் நீங்கள் விளங்கவில்லை, நீங்கள் உணரவில்லை உங்களது அரசாங்கம் என்று. හැබැයි මම ඔබට එකක් කියන්නම්. நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். දකුණේ තිබුණු ආණ්ඩු දකුණු ජනතාවට දැනුනේත් නැහැ තමන්ගේ ආණ්ඩුවක් කියලා. என் பகுதியில் இருந்த அரசாங்கங்களுக்கு என் பகுதி மக்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கவில்லை அந்த மக்களுடைய அரசாங்கம் என்று. උතුරට විතරක් නෙවෙයි දකුණටත් ඒ ආණ්ඩු නෙවෙයි. வடக்குக்கு மட்டுமல்ல தென்பகுதிக்கும் அவை அரசாங்கங்கள் அல்ல. ඉතා සීමිත පවුල් කීපයක උවමනා වෙනුවෙන් හදපු ආණ්ඩු. ஒரு சில குடும்பங்களின் தேவைக்காக அமைத்துக் கொண்ட அரசாங்கங்கள் அல்ல. තමගේ මිතුරන් වෙනුවෙන් හදපු ආණ්ඩු. தமது நண்பர்களுக்காக அமைத்துக் கொண்ட அரசாங்கங்கள், තමගේ ඥාතීන් වෙනුවෙන් හදපු ආණ්ඩු. தமது உறவினர் உற்றாருக்கு தேவையான ඒවා அரசாங்கம். තමයි ලංකා ඉතිහාසය හැදුණු ආණ්ඩු. அவைதான் இலங்கை வரலாற்று முழுவதும் அமைத்த ඔබ அரசாங்கம். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையிலே முதற் தடவையாக ජනතාවගේ ආණ්ඩුවක් හැදලා තිබෙනවා. மக்களுடைய ஆட்சி ஒன்று மலர்ந்திருக்கின்றது. අද යාපනයේ ජීවත් වෙන ඔබ විශ්වාස කරන එක ඔබේ ආණ්ඩුවක් කියලා. இன்று யாழ்ப்பாணத்தில் வாழும் மக்கள் நம்புகிறார்கள் அவர்களுடைய அரசாங்கம் என்று. දකුණේ ජනතාවත් එහෙමයි. தென்பகுதி மக்களும் அப்படித்தான். ඒ නිසා පළමු වතාවට ஆகவே முதற் தடவையாக උතුර දකුණ නැගෙනහිර வடக்கு தெற்கு கிழக்கு என்ற வேறுபாடு இல்லாமல் සිංහල දෙමළ මුස්ලිම් சிங்களம் தமிழ் முஸ்லிம் සියලු දෙනාගේ ගෞරවයට ආදරයට භාජන වූ ආණ්ඩුවක් හැදලා තියෙනවා. அனைத்து மக்களுடைய மதிப்பை பெற்றுக் கொடுக்கும் அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. ඒක තමයි වැදගත්ම හැරවුම.
அதுதான் மிக முக்கியமான திருப்பு முனை. සැක කරමින් අපිට ඉස්සරහට යන්න බෑ. சந்தேகத்தோட எங்களுக்கு எதிர்க்கு போக இயலாது. වෛරයෙන් ක්‍රෝධයෙන් අපිට ඉස්සරහට යන්න බෑ. பகை முரண்பாடு காரணமாக எங்களுக்கு අපි முன்னுக்கு ඉස්සරහට යන විශ්වාසය තියෙන්න ඕන. எங்களுக்கு முன்னுக்கு செல்ல வேண்டுமானால் நம்பிக்கை இருக்க வேண்டும். මා දන්නවා ඔබ අපි විශ්වාස කරනවා. எனக்கு தெரியும் நீங்கள் எங்களை நம்புகிறீர்கள். නිසා අපිට අලුත් අවස්ථාවක් ලැබිලා තිබෙනවා. ஆகவே எங்களுக்கு புதிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. ලංකාවේ පළමු වතාවට இலங்கையின் முதற் தடவையாக සියලු ජනයාගේ විශ්වාසය දිනාගත්තු ආණ්ඩුවක්. அனைத்து மக்களுடைய ஆதரவு பெற்றுக்கொண்ட ஒரு அரசாங்கம். ඒ තමයි අපේ රට ගොඩනැගීමේ පදනම. அதுதான் நமது நாட்டை கட்டியெழுப்பும் அடித்தளம். ඒ පදනම මත අපි මේ රට ගොඩනගනවා. அந்த அடித்தளத்தை வைத்து நாங்கள் இந்த நாட்டை අපි கட்டியெழுப்போம். නීතිය විධාන ආධිපත්‍ය තහවුරු කරනවා. நாங்கள் இந்த மக்களுடைய அந்த உறுதியை நாங்கள் நிலைநாட்டுவோம். සිංහලද දෙමළද මුස්ලිම්ද சிங்களமா தமிழா முஸ்லிமா என்ற வேறுபாடு இல்லாமல், ධනය තියනවද ධනය නැද්ද காசு இருக்கா இல்லையா என்று பார்க்காமல், කිසිදු ભેදකින් තොරව எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் හැම කෙනාටම සාධාරණව නීතිය ඉටු වෙන රටක් අපි அனைத்து ගොඩනගමින් තිබෙනවා. மக்களுக்கும் சட்டம் சரியாக இயங்கும் ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்புவோம். ඒ අවශ්‍ය අපේ රට ගොඩනගන්න. அவை தேவை எமது நாட்டை கட்டியெழுப்ப. නීති විධාන ආධිපත්‍ය සාධාරණ ලෙස ස්ථාපිත කළ යුතුයි. இந்த சட்டத்துறையை நியாயமான முறையில் நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். ඊළඟ මේ ජාතික සමගිය පදනම මත அதே போன்று இந்த தேசிய ஒற்றுமையின் அடித்தளத்தின் அடிப்படையிலே අපේ ආර්ථික විශාල පදනමක් දැමිය යුතුයි. எமது பொருளாதாரத்திற்கு நாங்கள் ஒரு අපි පදනම அடித்தளத்தை ඇති කරමින් තිබෙනවා. போட வேண்டும். எமது நாடு இரையாகி வருகின்றது. 2025 වසර ගත්තොත් 2025 ஆண்டு ලංකා ඉතිහාසයේ இலங்கை வரலாற்றிலே සෑම ආර්ථික දත්තයකින්ම හොඳම දත්ත ප්‍රමාණයක වාර්තා කරපු වසර 2025. அனைத்து பொருளாதார தரவுகளும் சிறப்பான தரவுகளாக இருந்த வருடம் தான் 2025 ஆண்டு வருடம் என்று. වැඩිම ආදායම උපයපු වසර, அதிகூடிய வருமானம் ஈட்டிய வருடம், අඩුම අයවැයහිගේ තිබුණු වසර, மிகவும் குறுகிய வரவு செலவு பற்றாக்குறை இருந்த වැඩිම வருடம், සංචාරකයන් ආපු වසර, மிக கூடிய சுற்றுலா பயணிகள் வந்த වැඩිම வருடம், විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් සල්ලි උපු වසර, எல்லா அந்த வெளிநாட்டு ஊழியர்களும் காசு அனுப்பிய வருடம், மேலதிகமாக காசு அனுப்பிய வருடம், වැඩිම දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව ආදායම් උපයපු වසර, உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அதிகூடிய வருமானத்தை ஈட்டிய வருடம், වැඩිම ණය ගෙවපු වසර, அதிகூடிய அளவிலே கடன் செலுத்திய வருடம். ආර්ථික සාධකවලින් අපි ඉස්සරහට යමින් තිබෙනවා. பொருளாதார ரீதியாக நாங்கள் முன்னோக்கி செல்கிறோம். අපි ආර්ථිකය කොච්චර උඩ ඉහළ සාධකවලින් ඉස්සරහට ගියත් වැඩක් නැහැ. பொருளாதாரம் எந்த அளவு வளர்ந்தாலும் பிரயோசனம் இல்லை. ඒ ආර්ථික ප්‍රතිලාභ ජනතාවට ගලාගෙන එන්න ඕන. அந்த பொருளாதாரத்தின் விளைவுகள் பயன்கள் மக்களுக்கு வந்து சேரணும். ආර්ථික දත්තවල විතර සම්පූර්ණ වෙලා වැඩක් නැහැ. பொருளாதார தரவுகளால் மட்டும் පහළට ගලාගෙන එන්න ඕනකම තිබෙනවා. கீழ்மட்டம் வரை இதை செல்ல வேண்டும். ඉතින් අපි ඒ සඳහා நாங்கள் அதற்காக මේ අවුරුද්ද නිවාස 50000කට වඩා වැඩි ප්‍රමාණයක් මේ අවුරුද්දේ මුල් ගල තබලා වැඩ අවසන් කරන ගෙවල් 50000ක් ගෙවල් නැති මිනිස්සුන්ට இந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட வீடுகளை அடிக்கல் நாட்டி இந்த வருடத்திலேயே நிறைவு செய்வதற்காக நாங்கள் මේ රට எதிர்பார்க்கிறோம். ගොඩනගන ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් ඕන. அதே போன்று இதை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உறுதியான ஒரு அரசுத்துறை தேவை. වසර ගණනාවකට පසුව பல வருடங்களுக்கு பின்பு රාජ්‍ය සේවයට 75000ක් බඳව ගන්න තීරණය කරලා තිබෙනවා. அரசுத்துறைக்கு 75,000 பேர் இணைத்துக் கொள்வதற்கு முடிவு செய்திருக்கிறோம். පොලිසියට බඳව ගන්නවා நாங்கள் போலீஸ் துறைக்கு இணைத்துக் கொள்கிறோம். 10000 පොලිසියට බඳව ගන්නවා. 10,000 பேரை நாங்கள் போலீசாராக இணைத்துக் கொள்கிறோம். මම අපේ යාපනයේ අම්මලා තාත්තලාගෙන් ඉල්ලා හිටිනවා. நான் இந்த யாழ்ப்பாண பெற்றோர்களிடம் கேட்டு நிற்பது, අපිට අවශ්‍ය දෙමළ භාෂාවෙන් කතා කරන නිලධාරීන් ඉන්න පොලිසියක්. எங்களுக்கு தேவை தமிழ் மொழியிலே செயல்படும் போலீசார். පොලිසියට ගිහලා පැමිණිල්ල කරන්න තමන්ගේ භාෂාවෙන් පැමිණිලි ලියාගන්න නිලධාරියෙක් ඉන්න ඕන. போலீஸ் துறைக்கு போலீஸ் நிலையத்துக்கு போனால் அந்த முறைப்பாடு தமிழ் மொழியிலே செய்யக்கூடிய நபர்கள் இருக்க வேண்டும். දැනට ඒ වගේ හිගයක් තියෙනවා. போலீஸ் துறையிலே அவ்வாறான ஒரு குறைபாடு இருக்கின்றது. ඒ නිසා මේ පොලිසියට ඔබගේ දරුවන් බඳවා ගන්න. ஆகவே போலீஸ் துறைக்கு இணைத்துக் கொள்ள நாங்கள் අපි தயாராக ත්‍රිවිධ හමුදාවට නිලධාරීන් බඳවා ගන්න තීරණය අරන් තිබෙනවා. முப்படைகளுக்கும் நபர்களை இணைத்துக் கொள்ள நாங்கள் முடிவு. එවන් ඔයගොල්ලෝගේ දරුවන් ඒවට அவற்றுக்கு உங்களது பிள்ளைகளை அனுப்புங்கள். අපිට ඕන හැම භාෂාවෙන්ම කතා කරන පොලිසිය. எங்களுக்கு தேவை அனைத்து மொழிகளிலும் செயல்படக்கூடிய අපිට අවශ්‍ය நபர்கள். හැම භාෂාවම නිපුණතාවය තියෙන හමුදාවක්. நமக்கு தேவை எல்லா மொழிகளிலும் சிறப்பான ஒரு முப்படை. ඒතර තමයි හැම කෙනාට සමාන බව දැනෙන්නේ. அப்பத்தான் எல்லாருக்குமே ஒரு சமனான ඒ නිසා අපි ආර්ථික ප්‍රතිලාභ පහලට ගලාගෙන යවන්නම්. ஆகவே பொருளாதாரம் கீழ்மட்டம் வரையும் கடந்து வரும். මේ දිට්ඨිය කුණාටුවේ විනාශ වුණු කුසිකර්මාන්තර අපි වන්දි ගෙවනවා. සතුන් නැතුණා නම් ඒවට වන්දි ගෙවනවා.
டிட்வாசுலி இந்த சூறாவளியில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்து வருகிறோம். අපිට ඕන ආර්ථික ප්‍රතිලාභ ගම්වල ජනතාවට ගලාගෙන ආර්ථිකයක් හදන්න. எங்களுக்கு தேவை அந்த பொருளாதாரத்தின் விளைவுகள் பயன்கள் கீழ்மட்டம் வரையும் கடந்து வரணும். අපි හිතනවා நாங்கள் நினைக்கிறோம் අපේ රටේ දුප්පත්කම මුලින් උපුටා දමන ආණ්ඩුව බවට අපේ ආණ්ඩුව පත් වෙනවා. எமது நாட்டிலே வறுமையை ஒழித்துக்காக எங்களது அரசாங்கம் திகழும் என்பதை நான் கூற விரும்புகிறேன். කිසිදු පවුලක් எந்த ஒரு குடும்பமும் ඉන්ඩ නිවාහනක් නැතුව ஒரு வீடு இல்லாமல் හොඳ ආදායම් මාර්ගයක් නැතුව ஒரு வருமான வழி දරුවන්ට இல்லாமல், අධ්‍යාපනයක් නැතුව பிள்ளைகளுக்கு கல்வி இல்லாமல், නිරෝගී සම්පන්න ජීවිතයක් නැතුව ஒரு நல்ல சுகாதாரத்துறை இல்லாமல், මානසික නිදහසක් නැතුව ஒரு உளரீதியான நிம்மதி இல்லாமல் කිසිදු පවුලක් අපේ රටේ ජීවත් වෙන්න ඕනේ எந்த නැහැ. ஒரு குடும்பமும் எது நாட்டிலே வாழக்கூடாது. අපිට කාලයක් යයි. அதற்கு சில காலங்கள் අපේ கடக்கலாம். අපේක්ෂාවක් තිබෙනවා. ஆனால் எங்களது எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு. අපේ රටේ හැම අම්මා තාත්තා කෙනෙකුටම எமது நாட்டில் அனைத்து பெற்றோர்களுக்கும் නොතමින්න ගෙයක් දොරක් நனையாமல் இருக்க ஒரு வீடு, දරුවන්ට හොඳ අධ්‍යාපනයක් பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, නිරෝගී සම්පන්න ජීවිතයක් நல்ல சுகாதாரத்துறை, හොඳ ආදායම් මාර්ගයක් நல்ல வருமான வழி, මානසික නිදහස සහිත පුරවැසියන් බවට පත් කරන්න. உளரீதியாக ஒரு நிம்மதியான நபர்களை பிரஜைகளை நாங்கள் உருவாக்க ඒක තමයි හිනාව පිරුණු මුහුණු අපිට හම්බෙන්නේ. சிரிப்பு புன்சிரிப்பு உள்ள முகங்களை நாங்கள் ඒක காணும். තමයි අපිට සතුටින් පිරුණු මිනිස්සු මුණ ගැහෙන්නේ. அப்போதுதான் சந்தோஷமாக இருக்கும் நபர்கள் நாங்கள் ඒක சந்திப்போம். තමයි දුක වියලුණු මිනිස්සු අපිට මුණ ගැහෙන්නේ. அப்போதுதான் கவலை இல்லாத மனிதர்கள் சந்திப்போம். අපිට එහෙම රටක් ගොඩනැගීමේ අපේක්ෂාව තියෙනවා. அவ்வாறான ஒரு நாட்டை கட்டியெழுப்பும் தேவை எமக்கு இருக்கு. ඒ නිසා අපි ඔබට ආරාධනා කරන්නේ ஆகவே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். අපි ඊටාම ශක්තිමත්ව நாங்கள் மிகவும் உறுதியாக මේ රට ගොඩනැගීමේ ව්‍යායාමයට ඔරදිමු. இந்த நாட்டை கட்டியெழுப்பும் அந்த செயல்பாட்டுடன் මා දන්නවා ඒ ஒன்றிணைவோம். විශාල කාර්යභාරයක් තියෙන අපේ රාජ්‍ය නිලධාරීන්ට. இதில் மிகப்பெரிய பங்கு எமது அரசு මෙතන அதிகாரிகள் ඉන්න ග්‍රාම සේවක මහතුරු, இங்கு இருக்கின்றார்கள். கிராம ආර්ථික சேவை සංවර්ධන නිලධාරීන්, பொருளாதார அந்த டிஓமார்கள், ඒ වගේම සමෘද්ධි නිලධාරීන්, அதே போன்று சமுர்தி මේ உத்தியோகத்தர்கள், ආදී පහළ ශේෂ්ත්‍ර වැඩ කරන ග්‍රාම මට්ටමේ වැඩ කරන නිලධාරි මහතුරු ඉන්නවා. கிராம மட்டத்திலே பணிபுரியும் நபர்கள் இருக்கின்றீர்கள். අපි විශාල මුදල් ප්‍රමාණයක් ගමේ සංවර්ධන සඳහා මේ අයවැයලයකට වෙන් කරලා තිබෙනවා. நாங்கள் இந்த கிராமத்தை கட்டியெழுப்புவதற்காக பெருமளவு நிதி ஒதுக்கி இருக்கின்றோம். හැබැයි ඒවා වියදම් කරලා වැඩ කරන්න පුළුවන්කම ලැබෙන්නේ තමුන්වහන්සේලා වැඩ කරොත් විතරයි. அவற்றை சரியான முறையிலே பயன்படுத்த முடிவது நீங்கள் මේ சரியாக අවුරුද්දේ අපි මේ යාපනයේ ගම්වල පාරවල් හදන වෙන් කරා. கடந்த வருடத்திலே ගම්වල පාරවල් හදන වෙන් කරා කීයද? யாழ்ப்பாண வீதிகளை புனரமைப்பதற்கு நாங்கள் ஒதுக்கினோம் 250 million. 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம். ඉතින් විශාල මුදල් ප්‍රමාණයක් අපි වෙන් කරා. பெரிய ஒரு நிதியை நாங்கள் මේ උතුරු පළාතේ ගම්වල පාරවල් හදන මිලියන 5000ක් වෙන් කරා. இந்த வடமாகாணத்திலே பாதைகள் புனரமைப்பதற்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம். හැබැයි සමහර සල්ලි ඉතුරු වෙලා ආවා. ஆனால் கொஞ்சம் மீதியாகி திரும்ப அரசாங்கத்துக்கு போனது. ඉතුරු කරන්න එපා. මේ අවුරුද්දේ විශාල මුදල් ප්‍රමාණයක් ගම්වල සංවර්ධනයට වෙලා තියෙනවා. ඔයගොල්ලෝ වැඩ කරන්න ඒ මුදල් ටික ගමේ ජනතාවට අවශ්‍ය වෙන පහසුකම් ටික හදන්න මැදිහත් වෙන්න. ஆகவே நிதியை செலவழிக்காமல் திரும்ப அனுப்பாமல் அந்த கிராமத்தின் அபிவிருத்தியை நீங்கள் செயல்படுத்துவதற்காக செயல்படுங்கள் என்பதை நான் ඒ මොනොත් கேட்டுக்கொள்கிறேன். අපේ ජනතාවගේ ජීවිතය ඉතා ඉක්මනින් වේගවත් උසස් කරන්න පුළුවන්. அப்போதுதான் நமது இந்த மக்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை வேகமாக எங்களுக்கு உயர்த்த முடியும். ඉතින් ගොඩක් අපිට වැඩ තියෙනවා. நிறைய வேலைகள் பணிகள் எங்களுக்கு இருக்கின்றன. හැබැයි වැඩ අතර ප්‍රධානම වැඩේ මේ මද්ද්‍රව්‍ය උදුර අපි තුරන් කරන්න ඕන. அந்த அனைத்து பணிகளுக்குள்ளும் இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலை தோற்கடிப்பது பிரதானமான ஒரு பணியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். අවියාවුදගත සන්නද්ධ අපරාධකරුවන් ඉන්න විනාශ කරන්න ඕන. பாதாள உலக கோஷ்டிகள் ஆயுதம் ஏந்தி இருக்கின்றார்கள், அவரை ஒழித்து கட்ட வேண்டும். මද්ද්‍රව්‍ය ව්‍යසනය විනාශ කරන්න ඕන. இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலை நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும். මේ ව්‍යසනෙන් අපේ ගම්, අපේ නගර, අපේ ජාතිය මුදව ගන්න ඕන. இந்த அச்சுறுத்தலில் இருந்து எமது கிராமம், நகரம், அந்த பகுதி, நாடு அனைத்தையும் நாங்கள் மீட்டெடுக்க ඒ வேண்டும். වෙනුවෙන් අපි හැමදෙනාම එක්ව වැඩ කරමු කියලා ඉල්ලා සිටමින් මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි. නන්රි වණකම්. இந்த அனைத்து காரியங்களையும் செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு நிறுத்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் என்று கூறிக்கொண்டு ගරු ජනාධිපති